வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்க இருக்கின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பழம்பெரும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். என்னது இது? ஒரு கட்சியின் ஜாதக பலங்களை சொல்ல முடியுமா என்றால், நிச்சயமாக ஒரு கட்சி தொடங்கிய நேரம் மற்றும் அந்த நாளின் அடிப்படையில் அதை சார்ந்த எதிர்காலம் தொடர்பான பலங்களை விரிவாக எடுத்து சொல்ல முடியும். ஒரு சுப காரியங்களை தொடங்கும் பொழுது நல்ல நேரமும் நல்ல நாட்களையும் தேர்ந்தெடுத்து செயல்படுவது மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது. அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி தோன்றிய நாளின் அடிப்படையில் அந்த கட்சிக்கான பலன் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகம் 17/9/1949 வருடம் மாலை 7:20 மணி அளவில் ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொன்மையான இந்திய அரசியல் கட்சி. குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் செயல்பட்டு வருகின்றது. தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே இந்திய அளவில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி INDA கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக உள்ளது. திராவிட கட்சிகளில் ஒன்றான திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணாதுரை, பெரியார் ஆகியோர் சமூக ஜனநாயக சமூக நீதி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட கட்சி. பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிடர் கழகத்திலிருந்து, அதாவது 1944 வரை நீதி கட்சி என அழைக்கப்பட்ட கட்சிதான் திராவிட கழகமாக மாறியது. அது பின்பு அண்ணாதுரை அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியாக உதயமாகியது. அண்ணாதுரையும் வேறு சில தலைவர்களும் இணைந்து இந்த கட்சியை தொடங்கினர். அதாவது பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக, குறிப்பாக பெரியார் அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதை எதிர்த்தார். தமிழ்நாடு ஆட்சி அதிகாரம் சார்ந்த ஒரு அமைப்பு இயங்குவதை அவர் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். மற்றும் பெரியாரின் சில கொள்கைகளின் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்ததனால் அண்ணாதுரை அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி. அதன் அடிப்படையில் சில தலைவர்கள் இணைந்து 1949 செப்டம்பர் 17 சென்னை ஜார்ஜ் டவுன் அதில் அனைவரும் கூடி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கழகத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்தனர். 1949 செப்டம்பர் 17 ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரணி நடத்தப்பட்டு கட்சி முதலாக தொடங்கப்பட்டது. அதன் பொதுச் செயலாளராக அண்ணாதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட கொடி திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் கொடியாக தேர்வு செய்யப்பட்டது. தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியின் தலைவராகவும், துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும், கனிமொழி அவர்கள் அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும், டி.ஆர். பாலு மக்களவை தலைவர், திருச்சி சிவா மாநிலங்களவை தலைவராக முக்கிய பதவி வகித்து வருகின்றனர். இந்த திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை பொறுத்து பார்க்க வேண்டுமென்றால், இது 1917 முதல் 44 வரை நீதி கட்சியாக இருந்தது. 44-49 காலகட்டத்தில் திராவிட கட்சியாகவும், பிறகு இது திராவிட முன்னேற்றக் கழக கட்சியாக உருவெடுத்தது. திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அந்த கட்சியை பிற்காலத்தில் உடைந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியாக 1972 வருடமும் 1994 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வைகோ அவர்களாலும், அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்களாலும் உருவாக்கப்பட்டது. இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து உருவாக்கப்பட்ட இயக்கங்களே அவை. அண்ணா அறிவாலயம் இதன் தலைமையிடமாக உள்ளது. இவர்கள் அரசியல் இயக்கம் என்பது மாணவர், இளைஞர் மற்றும் தொழிலாளர் அணி மற்றும் பல்வேறு துறைகள் சார்ந்த அணி, தொழிற்சங்கம், மகளிர் அணி என்று பல்வேறு உட்பிரிவுகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக உள்ளது. இந்த கட்சியின் கொள்கை என்று பார்த்தால் சமூக மக்களாட்சி மற்றும் திராவிடம் என்பதே முக்கியமான கொள்கையாக உள்ளது. அண்ணாதுரை அவர்கள் 1949 முதல் 69 பிப்ரவரி 3 அவர் இறக்கும் வரை கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். 67 காலகட்டத்தில் முதல் 1969 வரை தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்தவர் அண்ணாதுரை. இந்திய தேசிய காங்கிரசுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய மாநிலத்தின் ஒரு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த முதலாவது அரசியல் கட்சி என்ற சாதனை அண்ணாதுரை அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கட்சிக்கு சாரும். இவர் இறந்த பிறகு 1969 முதல் 2018 ஆகஸ்ட் வரை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இந்த கட்சியின் தலைவராக பதவியில் இருந்தார். கருணாநிதி அவர்கள் 5 முறை தமிழக முதலமைச்சராக பதவியில் இருந்திருக்கிறார். 2 முறை இவரது கட்சி மத்திய அரசால் கலைக்கப்பட்டது. தற்பொழுது இவருடைய மைந்தனான M.K. ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைவராகவும் இருக்கின்றார், மாநில முதலமைச்சராகவும் இருக்கின்றார். இவர் 2017 மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் செயல் தலைவராகவும் செயல்பட்டிருந்தார். கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியின் தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சட்டசபை 6 முறை ஆட்சி அமைத்திருக்கின்றது. பொது தேர்தலில் மக்களவை சார்ந்தும் அதிக முறை இவர்கள் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். மற்றும்
மத்திய அரசு சார்ந்தும் இவர்கள் இயங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஊடக ரீதியாகவும் தனிப்பெரும் செல்வாக்குடன் இருக்கின்றார்கள். கலைஞர் டிவி, சன் டிவி மற்றும் நக்கீரன் போன்ற பல்வேறு ஊடகங்கள் இவர்களுக்கு கொள்கைகளை பரப்பக்கூடிய ஊடகங்களாக செயல்பட்டு வருகின்றன. இவர்கள் 1952ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திராவிட கருத்துரிமை பறிப்பு, மக்களின் ஜீவாதார உரிமைக்கு எதிர்ப்பு போன்ற தன்மைகளை உரி தெரியவும் டால்மியாபுரம் என்ற ஊரின் பெயரை கள்ளக்குடி என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதாக இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், சமூக உரிமை, சமூக சீர்திருத்தம் மற்றும் சமத்துவ திருமணம் போன்ற பல்வேறு செயல்பாடுகள் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று திறன்பெற செயல்படுத்தி காட்டினர். மற்றும் இவர்கள் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்த தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் அந்த பெயர் மாற்றமும் நடைபெற்றது. இவர்கள் சென்னை என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி காட்டிய மாகாணம் சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மற்றும் இருமொழி திட்டம், சுயமரியாதை திருமணம் போன்ற பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றனர். 1969 கருணாநிதி அவர்கள் மற்றும் நெடுஞ்செழியன் அவர்கள் இருவரும் அவர்களுக்கிடையே ஒரு போட்டி ஏற்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு யார் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்ற போட்டி ஏற்பட்டது. பெரியார் அவர்கள் இருவருக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு பிரச்சனையை சரி செய்து வைத்து கருணாநிதி அவர்களை முதலமைச்சராகவும் கட்சியின் தலைவராகவும் நெடுஞ்செழியன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். 1971 திராவிட முன்னேற்ற கழக கட்சி சில பிரச்சனைகளால் கலைக்கப்பட்டது மத்திய அரசால். பின்பு தேர்தலில் போட்டியிட்டு 184 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதுதான் இதுவரையும் முறியடிக்கப்படாத ஒரு சாதனையாகவே இருக்கிறது. பிறகு அந்த கட்சியின் பொருளாளராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் 1972 காலகட்டத்தில் அவர் திமுகவிலிருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். மாநில சுயாட்சி, மத்திய என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வந்தது. மத்திய அரசால் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்த கட்சியாக இந்த கட்சி இருக்கின்றது. இந்த கட்சி மத்திய அரசு பொறுப்பு என்று பார்த்தால் 1989 காலகட்டத்தில் தேசிய முன்னணியிலும், 96 காலகட்டத்தில் ஐக்கிய முன்னணியிலும், 98, 99 காலகட்டத்தில் அது 2004 வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும், பின்பு ஐக்கிய ஜனநாயக கூட்டணி என்று பல்வேறு முறை மத்திய அரசு சார்ந்து பதவி வகித்த கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளது. இந்த கட்சியின் ஊழல் குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பல்வேறு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படாத ஒரு கட்சியாகவே இருக்கின்றது. இந்த கட்சியின் பிறந்த தினத்தின் அடிப்படையில் ஜாதக விளக்கம் என்ன சொல்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நவாம்சம், ராசிக்கட்டம் மற்றும் தசாபதிகள் சார்ந்த பலன்கள் என்ன சொல்கின்றது என்பதை பார்க்கலாம். நவாம்சத்தில் லக்னத்திலேயே ராகுவும், 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாக, 7ஆம் இடத்தில் புதனும் கேதுவும், அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சனியும், 9இல் செவ்வாயும் மாந்தியும், 11ஆம் இடம் குரு அவர்களுக்கு ஆட்சியாகவும், 12ஆம் இடம் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள். ராசிக்கட்டம் இனிமையான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஒரு கூட்டு நடவடிக்கை மூலமாக தோன்றிய கட்சி. ஒரு நண்பர்கள், ஒரு பெரிய தலைவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு தோன்றிய ஒரு கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மற்றும் இந்த கட்சி கூட்டணி அடிப்படையிலேயே இயங்கி வருகின்றது. இந்த கட்சி தேர்தல்களில் கூட்டணி இல்லாமல் சந்தித்து வெற்றி பெற்றது அப்படி ஒரு வரலாறு பெரிய அளவில் கிடையாது. மற்றும் இந்த கட்சி என்று பார்த்தோமென்றால் சமூக நீதி, சமூக சீர்திருத்தம், பெண்ணுரிமை போன்ற கொள்கைகளையும் மொழி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. திராவிட முழக்கம் கொண்ட கட்சியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதற்கான பலன்கள் அனைத்தும் தென்படுகின்றதா என்பதை பார்க்கலாம். நவாம்சம் சிறப்பான பலன்களை சுட்டிக்காட்டுகின்றது. ராசிக்கட்டம் முழுமையான பலன்களை எவ்வாறு எடுத்துரைக்கின்றது என்பதை பார்க்கலாம். ராசிக்கட்டத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது லக்னத்தில் ராகு இருக்கின்றார் மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் மாந்தியும், 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக, 6ஆம் இடத்தில் சனியும், 7ஆம் இடத்தில் சூரியன் கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் 6 மற்றும் 7 சார்ந்து இயங்கக்கூடியவராக மற்றும் கேதுவுடன் புதன் உச்சமாக ஆட்சியாக இருக்கின்றார். அவர்களுக்கு 8ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக மற்றும் 10ஆம் இடத்தில் குரு ஆட்சியாக வக்ரமாக, கிட்டத்தட்ட குரு டிகிரி அடிப்படை 28 டிகிரியை தாண்டி கிட்டத்தட்ட நீச்சமாக செல்லும் அமைப்பு இருக்கின்றார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அவர்களுக்கு சமூக ஊடகம், பத்திரிகை துறை சார்ந்துதான் அவர்கள் புகழும் எழுச்சியும் பெற்றார்கள். இந்த மீன லக்னத்துக்கு ராகு லக்னத்தில் வருவது அவர்களுக்கு பொதுவாகவே சமூக ஊடக தொடர்பு, பத்திரிகை துறை சார்ந்த ஒரு நாட்டமும் விருப்பமும்
இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு லக்னத்திலேயே ராகு வருவது சிறப்பு. அவர்களுடைய 2ஆம் இடம் பாருங்கள். 2ஆம் அதிபதியான செவ்வாய் அவர்களுக்கு நீச்சமாகி 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதன் அடிப்படை மொழி சார்ந்து 2ஆம் இடம் என்றாலே நம்முடைய குடும்ப அமைப்பை குறிக்கும். 2ஆம் இடம் என்றாலே மொழி சார்ந்த அமைப்பை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படை மொழி என்று தாய்மொழி தமிழ் மொழி 2ஆம் அதிபதி நீச்சமாகி 5ஆம் இடத்தில் இருப்பது திராவிடம் சார்ந்த கொள்கைகளை ஏற்று சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நவாப்சத்திலும் ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் குரு அவர்களுக்கு 2லுமே ஆட்சியாக இருக்கின்றார். மற்றும் செவ்வாயின் சனியும் அடுத்தடுத்த இடத்தில் இருக்கின்றது. செவ்வாயின் சனியும் அடுத்தடுத்த இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் அவர்களுடைய கொடியின் நிறம் என்று பார்த்தால் அது கருப்பு சிவப்பு சார்ந்ததாக இருக்கின்றது. சனி என்றாலே கருப்பு நிறத்தை விரும்பக்கூடியவர். செவ்வாய் என்றாலே சிவப்பு நிறத்தை குறிக்கும். கருப்பு நிறம் மற்றும் சிவப்பு நிறம் சிறப்பாகவே உதைக்கின்றது. மற்றும் 5ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் இருப்பது உதய சூரியன் என்ற சின்னமும் அவர்களுக்கு நல்ல ஒரு பலங்களை குறிக்கின்றது. மற்றும் சூரியன் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஆட்சியாக வரக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இருக்கின்றார். மற்றும் இவர்களுக்கு பார்த்தோம் என்றால் கட்சி அடிக்கடி உடையக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் 2 குடும்பம் என்றாலே 2 மற்றும் 2ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் 2, 9 போன்ற இடங்கள் நீச்சமாக செவ்வாயின் நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் ஒருமுறை சம்பத் அவர்கள் இந்த கட்சியை விட்டு விலகி சென்றார். அவர் வேறு ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அதே போல என்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி பிளந்து அவர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். மற்றும் இவர்கள் கட்சி சார்ந்த எப்பொழுதுமே உள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். தற்பொழுது காலகட்டத்தில் பெரிய அளவு இல்லை. ஆனால் கலைஞர் அவர்கள் அதை திறன்பட வழிநடத்தி காட்டியிருக்கின்றார். மற்றும் இவர்கள் ஒரு கட்சி சார்ந்து பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு ஆங்காங்க தலைவர் இருப்பார்கள். தமிழ்நாடு என்று கொண்டாலும் கூட ஒரு அறியக்கூடிய அளவுக்கு பல்வேறு தலைவர்கள் கொண்ட ஒரு இயக்கம். ஏனென்றால் இவர்களுடைய 7ஆம் இடத்தில் பாருங்கள் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கின்றார். இந்த 7ஆம் இடம் என்றாலே பல்வேறு அமைப்பு. 7ஆம் இடம் என்பது கூட்டு நடவடிக்கையை குறிக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட பலன்களை குறிக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பலன், ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட தொடர்புகளை குறிக்கும். இந்த 7ஆம் இடம் என்றாலே இவர்கள் கட்சி என்றாலே குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுவார்கள். பல்வேறு இடங்கள் இப்போ புதுக்கோட்டை என்று எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு தலைவர் இருப்பார். விழுப்புரம் என்றால் பொன்முடி, திருச்சி என்றால் கே நேரு என்பதை போல வேலூர் என்றால் துரைமுருகன். இங்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய தலைவரை நாம் சுட்டிக்காட்டும் அளவுக்கு அந்த கட்சி ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் 7ஆம் இடத்தில் அவர்களுக்கு புதன் ஆட்சியாக இருப்பது இதுபோன்ற பல்வேறு தலைவர்களை அது அந்த கட்சி உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் கூட்டணி சார்ந்து பிறரோட நம்பிக்கை பொதுவாக இந்த மீன லக்னத்துக்கு கேது 7ஆம் இடம் வருவது அவர்கள் அந்த கட்சி என்பதே இது போன்ற தலைவர்களை நம்பியே செயல்படக்கூடியதாக இருக்கும். கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலே செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரு தனியாக இயங்கக்கூடிய தன்மை மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மற்றும் இவர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இட அதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார். பொதுவாக ஊழல், லஞ்சம் இது போன்ற பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இவர்கள் மீது பெரிய அளவு ஒரு நீதிமன்றத்தால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் 3ஆம் அதிபதியான சுக்கிரனும் சரி 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் ஆட்சியாக இருப்பதனால் இவர்கள் சார்ந்து சில பேச்சுக்கள் இருந்தாலும் கூட, கெட்ட அவப்பெயர்கள் இருந்தாலும் அது அவர்களுக்கு பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை என்பதற்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது மற்றும் இவர்கள் அதிகமாக பெண்ணுரிமை சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக, அதாவது பெண்கள் குடும்பத்தை தாண்டி வெளிவர வேண்டும், பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பல்வேறு வகையான திட்டங்களை அமல்படுத்தியவர்கள் மற்றும் திருமணம் சார்ந்து 7க்கு அடுத்து 8ஆம் இடம் போறவர்கள் திருமணம் சார்ந்து ஒரு வகையான பல்வேறு வகையான திருமணம் சட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களும் இவர்கள்தான். அதே போல 7, 8 என்றாலே இது போன்ற திருமணம் மட்டும் அல்லாமல் 7ஆம் இடம் என்பது மத நம்பிக்கையையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. 7ஆம் இடம் என்பது சமூக சீர்திருத்தத்தையும் குறிக்கக்கூடியது. 7, 8 என்பது இந்த மத நம்பிக்கை. 9ஆம் இடம் என்பது ஆன்மீக ஈடுபாடு. 9ஆம் இடம் நீச்சமாக இருப்பதனால் இவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு என்பது மிக மிக குறைவு. மற்றும் 7ஆம் இடம் மத நம்பிக்கையை குறிக்கும். 7ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சமாக இருப்பினும் கூட 6ஆம் அதிபதியான சூரியன் சேர்ந்து வருகின்றார். கேதுவுடன் சேர்ந்து வருவதனால் இவர்களுக்கு மத சம்பந்தப்பட்ட பிணக்குகள் இவர்களுக்கு அதிகமாக தென்பட செய்கின்றன. மற்றும் இவர்கள் சார்ந்த கட்சி சார்ந்த கிரக அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன. மற்றும் 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தனால் பெரிய அளவுக்கு திரை பிரபலங்கள் இவர்கள் கட்சி அதிக அளவு இல்லாததற்கு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் விலகி சென்றதாக இருக்கட்டும் மற்றும் ஆன்மீக ஈடுபாடுகள் கொண்ட தலைவர்கள் இந்த கட்சியில் பெரிய அளவுக்கு சோபிக்க இயலாமல் போனதற்கு இந்த 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கின்றது. ஆனால் 5ஆம் இடம் செவ்வாய் அவர்களுக்கு நீச்சமாக இந்த யோக பலன்களை கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த அதிகாரம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாகவும் எதற்கும் அடிப்படையாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு இந்த கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன. மற்றபடி இவர்களுக்கு அனைத்து அம்சங்களும்
யோகமாக இருக்கின்றது. தசாபதிகளே இவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்கின்றது என்பதை கணிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இந்த சூரியன் கிட்டத்தட்ட அவர் 6ஆம் அதிபதி கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தில் வருவது இவர்கள் கூட்டணி சார்ந்தும் ஒரு நிலையான அமைப்பு இருந்ததில்லை. புதன் என்னதான் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கேதுவும் இருக்கின்றார். சூரியன் அங்கு வருவது ஏதேனும் ஒரு கருப்பு ஆடு கூட்டணிகள் இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றும் தசாபதிகள் சார்ந்து பார்க்கும் பொழுது முதலில் குரு திசை 10 வருட காலம் 2 மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது. குரு திசை 1959 வரையும், அடுத்ததாக சனி திசை 1978 வரையும், புதன் திசை 95 வரையும், கேது திசை 2002 மற்றும் சுக்கிரன் 2022, சூரியன் 2028, சந்திரன் 2038, செவ்வாய் இது போன்ற தசாபதிகள் அமைப்பு இருக்கின்றது. நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றே, திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது முதன் முறையாக அரியணை ஏறியது 1967ஆம் வருட காலம். அவர்கள் 1952ஆம் வருட காலத்திலேயே சென்னை மாநகர மேயராக இருந்திருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலேயே பதவிகள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் தமிழக முதலமைச்சராக வந்தது 1967 காலகட்டம் தான். அப்படிப்பட்ட அந்த 1967இல் அவர்களுக்கு சனி திசை நடந்திருக்கின்றது. சனி திசை சார்ந்த சுக்கிரன் புத்தி. சனி அவர்களுக்கு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. அதன் அடிப்படையில் அவருடைய திசையில் சுக்கிரன் புத்தியில் பெரிய திடீர் அதிர்ஷ்ட யோக பலங்களை, ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். மீண்டும் 72லும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சனி சார்ந்த சந்திரன் மற்றும் கட்சி குழவு என்பது சனி சார்ந்த ராகு. சனி சார்ந்த ராகு என்றாலே இது போன்ற பிணக்குகளை ஏற்படுத்தும். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால், மக்கள் திலகம் அவர்களால் கட்சி பிளக்கப்பட்டு கட்சி உடைந்தது. இருப்பினும் அதற்கு பிறகு அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இயலவில்லை. பிறகு 1989ஆம் வருடம் ஆட்சி அரியணை ஏறினார்கள். அது புதன் சார்ந்த ராகு புத்தி. புதன் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கின்றது. புதன் திசையில் ராகு புத்தியில் அவர்களுக்கு மீண்டும் அரியணை ஏறுவதும் மற்றும் 2 வருட காலத்தில் மீண்டும் ஆட்சி உடைந்ததற்கு காரணம் புதன் சார்ந்த குரு புத்தி. குரு அவர்களுக்கு 10ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படை 10 மற்றும் 11. குரு அவர்களுக்கு எப்பொழுதும் பெரிய அளவுக்கு யோக பலம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எடுத்துக்கொண்டாலே தெரியும், அவர்கள் குறிப்பாக மாநில அரசியல் கோலோச்சுவதை காட்டிலும் மத்திய அரசியல் தான் அதிகமாக திறன்பட இயங்குவார்கள். அவர்கள் தமிழ்நாடு என்றாலே பார்த்தோம் என்றால், எப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அதற்கு பிறகு இவர்களுடைய மாநில ஆதிக்கம் என்பது முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகமாக செயல்படும். இவர்களுடைய செயல்பாடு மத்திய அரசு சார்ந்தே அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இவர்களுடைய 10ஆம் அதிபதி நீச்சமாகி, அதாவது கிட்டத்தட்ட நீச்சம் 28 டிகிரி. அவர் ஒரு 20 டிகிரிக்குள் இருந்திருந்தால் உறுதியாக சொல்ல முடியும், இவர்களை வீழ்த்தவே முடியாது. அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள். ஆனால் குரு கிட்டத்தட்ட நீச்சமாகி 11ஆம் இடத்தில் வருவதனால் இவர்கள் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசு சார்ந்த மக்களுவை சார்ந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பதற்கான கிரக அமைப்புகளையே பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 91ஆம் வருடம் மீண்டும் ஆட்சி இழப்பு புதன் சார்ந்த குரு புத்தியில் தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் 96 கேது சார்ந்த சுக்கிரன் புத்தியில் அவர்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு பலன்களை சிறப்பாக கொடுத்திருக்கின்றார். சுக்கிரன் காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்தது. மீண்டும் 96இல் அவர்களுக்கு இது போன்ற கூட்டணி, கேது 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். கூட்டணி தமிழ் மாநில காங்கிரசுடன் இணைந்து ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் பெற்றார்கள். 2001ஆம் வருடம் கேது சனியில் ஆட்சி அதிகாரம் இழக்கக்கூடிய சூழல். 2006ஆம் வருடம் சுக்கிரன் சூரியன், அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மீண்டும் அதிகாரம் கிடைத்தது. சுக்கிரன் சூரியன் 7ஆம் இடம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. 2006இல் 96 சீட்டுகள் தான் பெற்றார்கள். ஆனால் கூட்டணி இல்லாமல் தனித்த அதிகாரத்துடனே அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் செயல்பட்டார்கள். மீண்டும் 2011இல் சுக்கிரன் ராகுவில் தோல்வி கிடைத்தது. 2016இல் சுக்கிரன் சனியில் தோல்வியை கிடைத்தது. ஆனால் கட்சி முன்னேற்றமான பலன்களை பெற்றது. மீண்டும் 2021ஆம் வருடம் இந்த சுக்கிரன் சார்ந்த புதன் புத்தியில் தான் அவர்களுக்கு வெற்றி, ஆட்சி அதிகாரம் கிடைத்தது. 2021 முதல் அவர்களுக்கு இந்த சுக்கிரன் தசா அவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை சிறப்பாக வாரி வழங்கியிருக்கின்றது 2022 வரை. அதற்கு அடுத்து சூரிய திசை ஆரம்பித்திருக்கின்றது. சூரிய திசையும் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அவர் 6 அதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட ஆட்சியாக வருகின்றார். 7ஆம் இடத்தில் சார்ந்தும் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் 2028 வரை அவர்களுக்கு இந்த சூரியன் தசா இருக்கின்றது. நடப்பில் அவர்களுக்கு என்ன சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், சூரியன் தசாவில் குரு புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது. குரு அவர்களுக்கு லக்னாதிபதி, அவரே 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 11 பெரிய அளவுக்கு அவர்களுக்கு பலன் கொடுக்க முடியாது. 2024இல் ராகு முன்பே குறிப்பிட்டபடி ராகு அவர்களுக்கு மத்திய அரசு சார்ந்த சிறப்பாக பலன்களை வழங்குவார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு குரு சென்று கொண்டிருக்கின்றது. சூரியன் சார்ந்த குரு, அதிகாரம் சார்ந்த அமைப்பில் சூரியன் குரு என்றாலே வழமை பிரதிவராக ஒரு மன்னர் போன்று செயல்படக்கூடிய தன்மைகளை அதிகமான ஒரு சர்வாதிகார தன்மைகள், ஒரு நிர்வாகம் சார்ந்து ஒரு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு துடிப்புமிக்க ஒரு வகையான ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை பகுதியதாக இந்த
குரு சூரியன் திசையில் குரு புத்தி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 10வது மாதம் அக்டோபர் ஒரு சூரியன் திசையில் குரு புத்தி முடிந்து விடுகின்றது. அடுத்ததாக சூரியன் சார்ந்த சனி புத்தி ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டம் மிக மிக கவனமாக தேவை இருக்கின்றது. சனி அவர்களுக்கு லாபாதிபதி 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த காலகட்டத்தில் சூரியன் இடத்தில் சனி இருப்பது என்பது சூரியன் சனி இந்த இணை என்ன செய்யும் என்றால் அவர்களுக்கு அதிகமான கடந்த கால நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலத்தில் செய்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்கள், கர்ம பலன்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும். அதுவும் சிம்மத்தில் சனி இருப்பது அவ்வளவு யோகம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் 11ஆம் அதிபதியாக இருக்கின்றார். சூரியன் சார்ந்த சனி புத்தி தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். அந்த தேர்தல் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக கடினமான போராட்டங்கள், நிச்சயமாக கூட்டணி சார்ந்த பெரிய பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள், ஒரு சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட்டணி அடிப்படையும் மற்றும் அவர் 11ஆம் அதிபதியாக இருப்பதனால் சில பிரச்சனைகள், போராட்டங்களை கடந்து வெற்றி பெறுவார்கள். இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூற முடியாது. ஒரு 2006 தேர்தலுக்கான ஒரு இந்த அளவுக்கு ஒரு 96 தொகுதிகளை வெற்றி பெற்றார்களோ அந்த அளவுக்கான வாய்ப்புகள் தெரிகின்றது. அது கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறுவார்களா என்று இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது. 2026 வரை சூரியன் சார்ந்த சனி புத்தி என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சூரிய திசைக்கு பிறகு சந்திரன் திசை அவர்களுக்கு மிக மிக அமோகமாக இருக்கும். இந்த சந்திரன் திசை அவர்களுக்கு 2028க்கு பிறகு ஆரம்பிக்கின்றது. அந்த இப்பொழுது சனி திசை முடிந்தாலும் அடுத்தது புதன் புத்தி ஆரம்பிக்கும். இந்த சூரியன் திசையில் புதன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கூட்டணி சார்ந்து இயங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தும் கேது. அதனால் அவர்களுக்கு கூட்டணி சார்ந்து இயங்குவதில் எந்த விதமான விளக்குகளும் இல்லை. கூட்டணி சார்ந்து திறன்பட செயல்பட முடியும் என்று சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் இந்த தேர்தல் கடினமான ஒரு தேர்தலாகவே அவர்களுக்கு இருக்கப் போகின்றது. இந்த சூரிய திசையில் இந்த சனி புத்தி மட்டும் அவர்களுக்கு கவனம். இந்த தேர்தல் முடியும் வரை அதற்கு அடுத்து அவர்கள் கூட்டணியோடு சிறந்து செயல்பட முடியும். அடுத்ததாக வரக்கூடிய சந்திரன் திசை மிக மிக அமோகமாக இருக்கும். ஏனென்றால் அவருக்கு அது 5ஆம் அதிபதி 4இல் வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் என்பது அவர்களுக்கு மிக மிக கடினமான காலகட்டமாக இருக்கும். அதாவது 2038க்கு பிறகு அவர்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். செவ்வாய் அவர்களுக்கு என்னதான் நீச்சமாக பலன்களை கொடுத்தாலும் அவர் 2 மற்றும் 9 ஆட்சி 2 மற்றும் 9 அதிபதியாக இருப்பதனால் சில பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் 2038க்கு பிறகு இருக்கின்றது. இந்த காலகட்டம் அவர்கள் இந்த அக்டோபருக்கு மேல் இன்னும் ஒரு 6 மாதம் அந்த தேர்தல் வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு கூட்டணிகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்பட முடியும். சந்திரன் திசை அவர்களுக்கு நல்ல பலன்களை ஓரளவு கொடுக்கக்கூடியதாக வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றது. சந்திரனும் புஷ்கரன் வம்ச நட்சத்திர சாரம் புரிந்திருக்கின்றார். இதுதான் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்ந்து நான் கூறக்கூடிய பலன். இதுபோன்று மற்றொரு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.